தம்பி தம்பி, நான் கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளைங்களை அடிச்சே கொண்டுவானுவோம். உசுரே போனாலும் பரவாயில்லன்னு 2 பேரும் இறங்கி அடிச்சிருவோமாய்யா. உனக்குன்னு குடும்பம் இருக்கு இல்லையா? எனக்கு தான் யாருமே இல்லை. மொட்டை பையன், செத்தா கூட ஒரு பையன் வர மாட்டான். என்னால் என்ன முடியுமோ போய் பார்க்குறேன். வெறி பிடிச்ச நாய்களா, ஏடா வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஆம்பளை அத்தை எங்கிட்ட வாங்கடா. வாடா 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 கோலஞ்ச புடி புடி தூரியா கண்ணே மண்ணில போட்டாயா. வாடா வாடா வாடா. ஒருத்தர விடாதீங்க தம்பி. பார்த்து கூட்டு போங்க. டேய், என்னடா பார்த்துட்டு இருக்க? வாடா உள்ள போலாம்டா, வாடா. போங்க தம்பி, முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டி போங்க. டேய் சர்ரா என்னடா பண்ற? எழுந்துடுறா.
இப்போவாது உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? குமார். குமார், நல்ல பேர். வயிறு கொஞ்சம் கடை முடங்குது, வண்டியை கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டியலா? கொஞ்சம் இந்த உடனே வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வந்தேன். எந்த வந்துடுறேன், 5 நிமிஷம் 5. ஊர்ல பெரிய குடும்பம், ஜமீன் வகையறா, இதெல்லாம் போவ எனக்கு ஒத்த வாரிசு என் பொண்ணு. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு இந்த எசைக்கு பைய எங்க ஆளுவளை அடிச்சு எனக்கு சொல்லி தரானா? பக்கத்துல துக்கோடு இருக்குன்னு தெரிஞ்ச யாரா பாட்டு போடுவாங்களா? அப்ப இது எகத்தால பண்ற மாதிரில இருக்கு. ஏம்ல பாட்டு போட்டேன்னு கேட்டா அப்படிதான் போடுவாங்க. அப்ப அவன் அடிக்காம என்ன செய்வீங்க? அவனை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஐயா ஐயா இருங்க ஐயா, அவன் செஞ்ச தப்பு தான். யார் இல்லைன்னா இப்போ நம்ம வீட்லேயும் நல்லா நடக்கல. இந்த நேரத்தில் நமக்கு எதுக்கு பிரச்சனை? எனக்காக ஒன்று பண்ணுங்க, நீங்களும் நம்ம ஆளுங்களை எந்த பிரச்சனைக்கு போகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு எனக்கு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐயா மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவருக்காகத்தான் பார்க்க. நல்லா கேட்டுக்குங்க, இன்னைக்கு 3 மணி வரை நானோ என் சொக்காரமாரோ எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம். 3 மணிலேருந்து 4 மணி வரை நல்ல நேரம், ஒன்னலைக்கு ஆளுவோ வருவாங்க. அந்த நேரம் பார்த்து அவன் ஏதாவது சீண்டிக்கிட்டு தானே வச்சுக்கங்க. சார் 2 மணிக்குள்ளே எடுத்து முடிச்சிருவோம் சார். முடிச்சிட்டீங்கன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா சார் ஒரு பிரச்சனையும் வராது சார், எல்லாம் நல்லபடியாக முடியும். என்னன்னு அங்கே இருந்து என்ன வெட்டுறதுக்கு ஒருத்தர் அருவாள் எடுத்து ஓடியாந்த பத்தியலா? 1 நிமிஷம் கைகாலெல்லாம் விடவெடுத்து போச்சு. என்ன அடி பார்த்துக்கங்க. உடங்கம்ப எடுத்து ஒவ்வொருத்தனையும் வெலாசு வெலாசு வெலாசுன்னு வெலாசிட்டாவ. கர்ண மகாராசா, உங்களை யாரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நோ, என்னடா பண்ணின்னு இருக்கிற? உடங்கம்ப வச்சு அவர்தான். பார்த்தாலே தெரியுது. வாங்க தம்பி. பாய் ப்ரோ. உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்ல. வாங்க தம்பி வாங்க. ஏய் போய் பாரு, நீ உள்ள போய் பாரு. இல்லை சபரி. சபரிண்ணே உள்ளே இல்லை, வெறுங்க எஸ் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். போயிட்டாங்க. எடி எடி தூக்கி 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 போயிட்டோம்லையா? வாங்க வாங்க. போயிட்டான் போயிட்டான். போங்க போங்க. நன்றிப்பா. வாங்க போங்க போங்க. கணேசன், சொல்லுங்கம்மா. அந்த டிரைவர் பையலுக்கு ஃபோனை போடு. சரி. ஹலோ. நான் திருநெல்வேலிருந்து கணேசன் பண்ணி பேசுகிறேன். வண்டி எங்கே வந்துட்டு இருக்கு? மதுரையாண்டா வந்தாச்சு சார். மதுரையா? 10 மணிக்கு திருநெல்வேலி வந்துடுனாவே நீங்கள் இன்னும் மதுரையா வரலங்கிறிய? இங்கே நிலைமை தெரியாமல் லேட் ஆகிட்டு இருக்கிய. இல்லை சார், அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். வர சொல்ல. சரி சரி சீக்கிரம் வாங்க. சரிங்க சார், வந்துடுறோம். தலைவரே தலைவரே தலைவரே
இந்த நேரத்தில் அதை கேட்க சங்கடமாக தான் இருக்குது, பார்த்துக்கங்க. சும்மா இருந்தால் கேட்க மாட்டேன். சரக்கு அடிச்சிட்டேன் பற்றியெல்லாம், வயிறு கபகபன்னு பசிக்குது. போய் சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கோமா? ஏய் ஏய் ஏய், எல்லா மயிரும் ஒன்னால தான். தேவையில்லாத காண்டே தாத்தா, ஓடி போயிரு. சரி சரி சரி. தம்பி, நீங்கள் வர வேணாம், காசு கொடுங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏய், என்ன மயிருக்கா போய் சரக்கடிச்ச? ஒருத்தா எல்லா டென்ஷனும் உன்னால தான். ஒருத்தா பண்றதையும் பண்ணிட்டு துண்ண போறியா? துண்ண எஞ்சி போயா. பேசிட்டு இருக்கும்போது கோத்தாங்க கோத்தானே உள்ள கெட்ட வார்த்தை தெரியுங்களா? சும்மா கோத்தாங்க. பேசிட்டு இருக்கும்போதே கை வைக்க, திருப்பி அடிக்க மாட்டேன்னு நினைக்கியோ? நீ இதெல்லாம் வேற ஆட்டா வச்சுக்க, என்னட்ட வச்சுக்க, புரியுதா? பேசுனா சா வச்சிரும். உன் வீரத்தை கிட்ட காட்டுறியோ, நாசமா போயிருவடா, நாசமா போயிருவேன். ஒரு கலைஞ மேல கை வைக்க விளங்க மாட்டேன். பெரிய மனுஷனோட பார்க்காம என்ன? இல்லப்பா, மனசு கேட்கல. என்னால தானே இந்த பிரச்சனை. நானே இருந்து சரி பண்ணிட்டு போறேன்னு சொல்றோம்ல. ஹலோ, உன் வண்டியில் போனா இருக்காடா? நீங்க யாரு? குவாரிலேருந்து 2 பேர்த்த காப்பாற்றி கூப்பிட்டு போனேன். அவங்கள கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு உன் போனதை எடுத்து போடா. அவங்க இப்போ இங்கே இல்லைண்ணா, அவங்கள இறக்கி விட்டோம். இறக்கி விட்டியா? எங்கடா இறக்கி விட்ட? எந்த இடம்னு தெரிலண்ணா. அப்போ உனக்கு உன் போனா வேணாமா? ஓண்ணா. அப்போ கருப்பாயூரி வந்துட்டு பழக்கடை சேகராருன்னு கேளு, சொல்லுவாங்க. வந்து உன் பணத்தை எடுத்துகிட்டு போ. சரிண்ணா, வந்துடுறேண்ணா. வெங்காயம் தூக்கல, ஒரு ஆம்லெட். மாப்பிள்ள, ஏதாவது பார்த்து பண்ணுங்க மாப்பிள்ள. மாமா, இவங்க அவனை வெட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா அவன் அப்பன் கேஸோட சேர்த்து இந்த கேஸை நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். இப்போ திடீர்னு வந்து லீகலாக பண்ணுன்னு சொன்னால் எப்படி மாமா? அப்படியே கொளுத்து எரிச்சிருக்க வேண்டாமா அவனை? சும்மா இருப்பியா? அங்கே என்ன நடந்து தெரியாம? சும்மா இருப்பியாவா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மாமா. நம்ம பொண்ணு மேஜரு, பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்கணும். இப்போ வந்து முட்டிக்கிட்டு நின்னா வந்துட்டாங்கல்ல. மாமா மாமா, அந்த டேர் விட்டா மாமா. அண்ணே, பிரச்சனை இல்லாத வேண்டாண்ணே, பாடியை கொடுத்துருங்கண்ணே, நாங்கள் போயிடுறோம். அண்ணே 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 தப்பு பண்றியா? ஆத்திரம் படாதையா? எனக்கே அப்படி பண்ணாலப்பா, எனக்கே இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. எந்த மனசு பதறப்பா, வேணாப்பா வேணாயா.
எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. புள்ளைய இப்படி அழுக விட்டு எப்பா ரெண்டுக்கு இருக்காங்கப்பா அடிச்சு கொண்டு போறாங்க முதல்ல கிளம்புங்கப்பா போங்கப்பா அழுகாதையா அழுகாதையே தங்கோ. ஐயா தப்பு ஐயா தப்பு ஐயா தப்பு பண்ணாதையா. உசுர இழந்துறாங்க முதல்ல கிளம்புங்கப்பா போங்கப்பா சொல்றோம்ல. நோ பாடியை கொடுக்க சொல்லலாம் நாங்கள் போயிடுறோம். எப்பா என்னப்பா கூறுகிட்ட தனமா பேசிக்கிருக்க. யாரோ உங்க வண்டியில படத்தை தூக்குற பார்த்துட்டு எங்க ஆளுங்க உங்ககிட்ட கேம் ஆடிட்டாயப்பா. இங்க நின்றுக்கு இருக்காயப்பா கிளம்புங்க. அப்போ போனோம். கோயில்பட்டி தாண்டோம் மாமா. இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவோம். சொக்கர் மேட்டெல்லாம் வச்சு சொல்லிட்டீங்களா? ஏன் ஏற்பாடுலாம் சும்மா தடப்படலாம் இருக்கணும். என்ன கிறுக்கு தனமா பேசிட்டு இருக்க? சொல்கிறத நல்லபடியாக கேளு. சொல்லுங்க. எசைக்கு தெரியாம காதும் காதும் வச்சது மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுன்னு. ஏ என்னம்மா சொல்றியா? இல்லை சொல்றத கேள்ல. புரியாமல் பேசிட்டேன் வந்து சரி. முட்டா பையன் ஊரெல்லாம் கூட்டு வந்து பண்ணணும்னு பேசிட்டு இருக்கான். இல்லை வண்டியை நிப்பாட்டு. இல்லை எதுக்கு வண்டியை நிப்பாட்ட சொன்ன? ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. எனது அருமை ரத்தத்தின் ரத்தங்களே, சொந்தத்தின் சொந்தங்களே, சரியாக 4 மணி அளவில் பொன்னழைப்பு இருக்கும் காரணத்தினால் நீங்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏப்பா ஏதோ வீட்டுக்காரங்களுக்கு தனியா சொல்ல முடியாது. நல்லா கேட்டுக்கங்க. அதுல முக்கியமானவங்க இன்னும் நல்லா கேட்டுக்கங்க. நேரம் போய்கொண்டிருக்கும் காரணத்தினால் இன்னும் சத்த நேரத்தில் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கங்க, முடிக்க வேண்டியதை முடிச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு நடக்கும் விவரங்களுக்கு ஜமீன் வகையரா பொறுப்பில்லை. எங்களிடம் தெரிவிப்பது இளஞ்சிங்கம் கருப்பையா என்கின்ற கருப்பு. எங்க வந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம கொம்பழுத்து இருக்க. வெட்டி பழி கொடுத்துருவோம் போடுவா. வீட்டு பக்கம் பார்த்தோம்னா தோலை சொல்ல சொல்ல கேட்காம புடிங்கிட்டானுங்க. தேவையில்லாம அந்த ஒரு பாருங்க அவன ஒரு ஆளு. போறப்பா இந்த பக்கம் வந்தாலே வெட்டி கூறு போட்டுறோம் பாத்துக்க. சுபேசிட்டப்பா என்னடே சொக்கார மாத்தண்டி நல்லாவே பாடுங்க திட்டு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றியா. நன்றி அப்பா. நன்றி நன்றி. போ ஓடே ஓடே போ நீ போ பாத்துக்கலாம். நீ ஆம்பளை தாம்ல, உன் வீரத்தை என்கிட்ட காட்டல அப்படியே புடுங்கி நட்டிருவீங்களோ. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப முறுக்கிட்டு அலைகிறீரு. பிச்சு போடுவான் பிச்சு ராஸ்கல் போல. அப்படி என்ன என்ன செத்தவர் யாருன்னு தெரியுமால? எசைக்கு அம்மா வச்சிருந்தவர். உனக்கு அதுதாம்ல தெரியும். வேற யாரு நீங்களே சொல்லுங்க. ஏய், செத்தவர் கர்ணம்ல தெரியுமா? உன் தாத்தன் உங்க அப்பன் இப்ப 4 ஏக்கர் உழுவில்ல அவருக்கு கொடுத்ததாம்ல. ஏலே 600 ஏக்கர் நிலத்துல 500 ஏக்கர் நிலத்தை பருவம் பார்த்தவங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தவன்டா என் தங்க பெருமாள். இன்னைக்கு அவன் சாவுல வந்து சேட்டை படம் பாக்குறியா? விவரம் தெரியாம தப்பு பண்ணக்கூடாது கருப்பு. ரொம்ப தப்பா போயிடும். பல தாமரையை தாண்டி பாதிக்கும். போ. விடிவாங்க அப்போ ஆள் அனுப்பிச்சிட்டேன். சொல்லிட்டேன். தம்பி நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். தற்போது கால்ஸை எடுப்பதில்லை. எடுக்க மாட்டாங்க மாமா. சுப்புக்கு ஃபோனை போடு. சொல்லுடே கணேச பாண்டியா. இல்லை நான் எஸ்ஐக்கு பேசுகிறேன். மாமா நீங்களா? சொல்லுங்க மாமா. இந்த டிரைவர் பயலுக்கு ஃபோனை போட்டால் ஃபோனே எடுக்க மாட்டாங்க.
இந்த சங்கரபாண்டியன் தம்பி அளவு முத்துப்பாண்டி இருக்காமலடே, அவன் ஏதோ ஐயா உடம்புன்னு சொல்லிட்டு அது முன்னாடி இந்த ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கான். அது என்ன விவரம் டே? என்ன மாமா சொல்கிறீங்க? அப்படி ஏதாவது நான் தான் அந்த டிரைவர் பையன் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானே. இங்க ஒரு இன்சார்ஜ் இருக்காரு, அவர்கிட்ட என்னன்னு கேட்டு இப்போ உடனே உங்கள் லைனுக்கு வரேன். சரி பாரு. சொல்லுங்க சார், நம்ம அனுப்பி விட்ட பணத்தை யாரோ 4 பேர் தூக்கிட்டாங்களாமே, ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க சார். சார் அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பானே சார். சார் நான் ஃபோன் பண்ண எடுக்கல, யார் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்க சார். அவன் ஒரே பதட்டமாக இருக்கு. அது என்ன கொஞ்சம் விசாரிச்சுட்டு உடனே லைனுக்கு வாங்க. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னல இது? புரியல சித்தி. இல்லை மாதிரி சொல்லுங்கண்ணே. அவன் சங்கரபாண்டிய தம்பி முத்துப்பாண்டி திருமால. தெரியும்ண்ணே தெரியும்ண்ணே. அவன் நம்ம ஐயாவோட பாடின்னு சொல்லிக்கிட்டு அது பக்கத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காண்டே. என்ன சொல்றிய? ஆமாம், அது என்ன நிலவரம்னு தெரியல. கொஞ்சம் சங்கரபாண்டிய வீடு இருக்கும் போயிட்டு என்னன்னு விசாரிச்சு சொல்லடே. சரிண்ணே, நான் இப்போ உடனே போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு தகவல் சொல்கிறேண்ணே. சரிப்பா. எனக்கு என்னமோ இதை நம்புற மாதிரி இல்லை. அந்த பையன் நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கே ஏதோ பண்ணுறான்னு தோணுது. தம்பி, ரவின்னு யாரோ கூப்பிட்றான். ரவீனா, ஏய் எங்கள் ஒத்த நான் சண்முகம் பேசுகிறேன்டா. சொல்லுண்ணா. நான் ஃபோன் அடிச்சா என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. நான் வெளில போயிருந்தேண்ணா. என்ன வெள்ளை பையன் நொல்ல பையன்? இப்போ எங்கே இருக்க? மதுரை ஆண்டண்ணா. அங்கே என்னையா பண்ணுற? நான் வந்து சொல்லு. போனோம் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. என்னது? பணம் மிஸ் ஆயிடுச்சா? ஒத்த பணம் மிஸ் ஆயிடுச்சா இல்லை காசை வாங்கின கைமாற்றி விட்டியா? நோ, அப்படிலாம் இல்லைண்ணா. அப்போ திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் பண்ணானுங்களே, அவனுங்கிட்ட சொல்ல வேண்டியது பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னு. அது இல்லை, எனக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. இல்லைண்ணா. சரி அதை விடு. வண்டியிலேருந்து பணத்தை தூக்கும்போது நீ எங்கே போயிருந்த? சாப்பிட போயிருந்தேண்ணா. நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை குமாரே. நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிற. வாத்தா அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. உன் வீடு தேடி வந்து மொத்த குடும்பத்தையும் வெட்டுவானுங்க, ஞாபகம் வச்சுக்கோ. நான் சண்முகண்ணா, எனக்கு பிறக்க போகிற குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேண்ணா, யார் தூக்குனான்னு எனக்கு தெரியாது. ஏ வாத்தா, சிக் ஃபோனை வை. அண்ணா. இந்தா. அதை பார்த்துக்கலாம்ப்பா. அவன் எடுத்த பெரிய பிடிங்கிடுவான். அவன் ஒரு பெரிய ஒரு ஆள்னு சொல்லிக்கிட்டு. வணக்கண்ணே. என்ன மீசக்கார இடையில வண்டியை விட்டு தூக்கிட்டு எவ்வளோ என்னத்துல ஐயா உடம்பு இங்கே தான் வருதாம்ல கேள்விப்பட்டேன். யாருன்னு சொன்னா? வயிற்றுச்சல. சரி சரி, கோவப்படாதீப்பா. போல அப்போ களக்காட்டு போகாம இங்கே நிற்க. களக்காட்டு போகணுன்ட்டு யாருன்னு சொன்னா? அப்போ போறிய போல. சரியாப்பா, சரி. இல்லை வண்டி எடுப்போம் போல. சொல்லுப்பா. ஊருக்குள்ள ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்தாச்சு. அவனுங்க பணத்தை தூக்குனதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அவனுங்க பேசுறதை பார்த்தா அவங்க எல்லாம் களக்காட்டுக்கு வர்ற மாதிரி தான் தெரியுது. சரிப்பா. இவன் சொல்கிறத பார்த்தா அவங்க யாரும் தூக்குன மாதிரி தெரியலம்மா. சரி. நோ, குமார் ஃபோன் பண்ணானா? என்னவா அவனுக்கு அங்கே என்ன நடந்துக்கு தெரியுமா? அவனுக்கு எல்லாம் சொல்லிட்டானா? ஒருத்தவன் மேலே பாவம் பார்த்து பண்ணதுக்கு உங்கள் அம்மாவை வச்சான் பாரு பின்னால் சைஸா. நான் பார்ட்டிக்கு மயிரா போச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிற போகிறேன். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நோ இருண்ணா, எப்படி இருந்தாலும் நம்ம பையனை செம்மையாக லாக் ஆகிறானே. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நோ சண்முனா, உன்னை கவனிச்சா? செத்து போனவன் மண்டை நசிக்கு செத்து போயிடறானே.
சொல்லுண்ணா. குமாரே, மதுரை மாச்சர்ல மாசானு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாரு. அவராண்ட எல்லாம் பேசியாச்சு. அப்படியே சரிண்ணா. அங்கே போயிட்டு எதுனா ஒன்றா ஃபோன் பண்ண என்ன? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பேசுண்ணா. டே குமாரே, நான் தான் சண்முகம் பேசுறேன்டா. சொல்லுண்ணா. அவனுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா பயப்படாம ஃபோன் எடுத்து பேசு. அவனுக்கு ஏதாவது கேட்டானுங்கன்னா மதுரையை தாண்டி வந்து நிற்கிறேன்னு சொல்லு. மற்றதை நான் பேசிக்கிறேன். சரிண்ணா. புரியுதா? சுப்பு ஒரு நிமிஷம் மாமாட்ட கொடுங்க சொல்லு. மாமா சுப்பு பேசுதான். சொல்லியா? மாமா, அந்த பைக்கிட்ட பேசியாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒரு பிரச்சனையும் இல்லையா. அவன் நேரம் அங்கே தான் வந்துட்டு இருக்கான். அப்புறம் ஏன்ப்பா அவன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க? வந்த இடத்துல வண்டி ஏதோ ரிப்பேரு, அதை சரி செய்ய அவன் கீழே இறங்கி இருக்கான். அந்நேரம் பார்த்து நீங்க ஃபோனை போட்டிருக்கீங்க. ம் சரிப்பா. சரி, ஒரு பிரச்சனையும் இல்லையா? வண்டி இங்கே தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறான். என்ன செத்து போன தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு உயிரோட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. எல்லாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ண்ணே. தம்பி எங்க பாருக்க? வந்தாச்சுண்ணா. வந்தாச்சா? எங்க இருக்கீங்க? மார்ச்சருக்கு ஏற்ற மாதிரிண்ணா. எங்க? மார்ச்சருக்கு ஏற்ற மாதிரிண்ணா. மார்ச்சூரிக்கு ஏத்த மாதிரியா? உரிமைப்பட்டவன் மாதிரி நேரம் எங்க வந்து நிக்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கறது அன்னோன் பாடி, அதை புரிஞ்சுக்கங்க. நேரா வண்டி எடுத்துட்டு வெளியில போயிடலுங்க, நானே கூப்பிடுறேன். ஹலோ தம்பி, எழுத கடையில் பேக்கிங் செட்டப்லாம் வாங்கிக்கோங்க. சரிண்ணா. நான் கூப்பிடும்போது வாங்க. பாடி பேக்கிங் செட்டப் ஒன்று. எப்பா இது இல்லை, அந்த ரோஸ் கலரில் இருக்குல்ல இதுவா? சரி. எவ்வளவு? 485. ஹலோ. ஹலோ சார். மாசானம், அந்த ஆக்சிடென்ட் கேஸை முதல்ல அமுச்சு விடியா. சரி சார், சரி சார். எல்லாம் மினிஸ்டர் சொந்தக்காரனுங்க, ஏன் தாலியா இருக்கிறானுங்க, அமுச்சு விடு. கண்டிப்பா சார். தம்பி, கலக்கல போறிய? இங்க பாருங்க பாருங்க, பெரிய ஆளா இருப்பார் போல இருக்க. சொந்தக்காரனுங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுவா. பணம் இல்லாம இங்க போனீங்கன்னா உங்க சோழியை முடிச்சிருவா போல இருக்க. உங்க நல்ல நேரத்துக்கு பணம் கிடைச்சிட்டு, இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. தம்பி வணக்கம். வணக்கம். எல்லாம் வாங்கியாச்சுண்ணா. இருக்கட்டும் இருக்கட்டும். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸு, மந்திரியோட மாப்பிள்ளையாம், ஒரு 4-5 பேர். உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் நேரமோ என்னவோ தெரியல, வழக்கமாக வர்ற போலீஸும் வரல. புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி சொல்ல? இப்போ பணத்தை நான் தூக்கணும்னா நான் மாட்டிக்குவேன். தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, நீங்கள் கிளம்புங்க. சண்முகத்துக்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னண்ணா அப்படி சொல்லிட்டேன்? உன்னை நம்பி தானே வந்திருக்கிறோம். பணம் காணாம போனது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்ண்ணா. நல்லா தூக்கு.